பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் வீரர் சர்ச்சை கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷஹீத் அப்ரிடி தெரிவித்துள்ள கருத்தான் தற்போது சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது. அவர் இந்திய ராணுவத்தின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். 8 லட்சம் வீரர்கள் உள்ள காஷ்மீரில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்றால் அது ராணுவத்தின் அலட்சியமே காரணம். அது மட்டுமல்ல, சம்பவம் நடந்த 1 மணி நேரத்திற்கு பிறகு அங்கு வந்துவிட்டு நேரடியாக அவர்கள் பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். இந்தியாவில் ஒரு பட்டாசு வெடித்தாலும் அதற்கு பாகிஸ்தான் மீது குற்றம் சாட்டும் விதமாகவே அனைவரும் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதற்கு கடுமையான கண்டனங்கள் இந்தியா தரப்பில் இருந்து இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஓவைசி ஏஐஎம்எம் கட்சியின் தலைவர் ஓவைசி கூட இதற்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார், கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். ஷஹீத் அப்ரிடி பல நேரங்களில் பேசும்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில் அமைதி வேண்டும் என பேசியிருக்கிறார். ஆனால் அது போன்ற ஒரு வீரர் தற்போது இது போன்று இந்திய ராணுவத்தின் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஆனால் இது தொடர்பாக அவர் எந்த மாற்று கருத்தும் தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தான் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.